ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா வீட்டிலேயே விளைஞ்சது. தக்காளியோட கலர் பாருங்கள், செம்ம சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது. நேற்று மாவாட்டி வச்சுருந்தேன், மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். கூடவே நேற்று பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் துவையல் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்த்துருந்தேன். இது மாதிரி பண்ணுறதால குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். வெண்டைக்காவை தனியாக இன்னொரு வடை சட்டியில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காய் தோல் துவையலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா சூப்பராக பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடும். காலிஃப்ளவர் மசாலா தலை கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்து ஃப்ரை பண்ணி பையனுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.